புராணங்களில் சொல்லப்படும் சத்தியவான் சாவித்திரி கதை நம் எல்லோருக்கும் தெரியும். சத்தியவானின் மனைவி சாவித்திரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர், லட்சுமி குபேரர், லட்சுமி நாராயணர் என்று பெண் தெய்வத்தின் பெயர்தான் முதலில் வரும். ஆனால் சத்தியவான் சாவித்திரி இவர்களுடைய பெயரில் கணவருடைய பெயர்தான் முதலில் வரும். தன் கணவர் உயிரை யமன் பறித்து கொண்டு சென்றபோது யமன் பின்னாலேயே சென்று போராடி தன்னுடைய கணவரின் உயிரை மீட்டு கொண்டு வந்த சாவித்திரி மேற்கொண்ட விரதம்தான் இந்த காரடையா நோன்பு விரதம். இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளும் போது நம்முடைய கணவரின் ஆயுள் கூடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் நாளைய தினம் 14/3/2026 சனிக்கிழமையோடு வரும் காரடையா நோன்பு விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் காரடையா நோன்பு விரதத்தை மேற்கொண்டாலும் சரி, அல்லது சூழ்நிலை காரணமாக நோன்பு எடுக்கவில்லை என்றாலும் சரி, சில வீட்டில் இந்த நோன்பு எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் சரி, சுமங்கலி பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய கணவரின் ஆயுள் நீட்டிக்கவும், கணவருடைய செல்வ செழிப்பு உயர்ந்து அவர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தோடு வாழ வேண்டும் என்றும் அம்பாளை வேண்டிக் கொண்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி ஒரு மஞ்சள் கயிறை மட்டும் உங்கள் கயிற்றில் கட்டிக்கொள்ளலாம். உங்கள் கழுத்து அல்லது கையில் கட்டிக்கொள்ளலாம். அதாவது நாளை தினம் மாலை பூஜை அறையில் 6 மணிக்கு மேல் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அம்பிகை முன்பு பிரார்த்தனை செய்து, என்னுடைய கணவரின் வருமானம் பல மடங்கு கூட வேண்டும், எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி திருமணம் ஆகவில்லை உங்களுக்கு என்றால் நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்றும் சாவித்திரி தேவியை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். சாவித்திரி தேவி இந்த விரதத்தை மேற்கொண்ட பிறகுதான் இழந்த நாடு, இழந்த செல்வம், இழந்த பட்டம், பதவி, பொன், பொருள் எல்லாம் இவர்களுக்கு திரும்ப கிடைத்தது. ஆகவே இந்த விரதம் இருந்தால் கணவர் ஆயுள் அதிகரிப்பதோடு சேர்த்து கணவருடைய செல்வ செழிப்பும் உயரும். கணவருடைய முன்னேற்றத்திற்கும் இந்த விரதம் கை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நாளை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வையுங்கள். அம்பிகைக்கு முன்பாக ஒரு மஞ்சள் சரடை எடுத்து வையுங்கள். வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி அதில் ஒரு பூவை கட்டி அம்பாள் பாதத்தில் வைத்து விடுங்கள். பின்பு உருகாத வெண்ணையும் ஓரடியும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவரை என்னை பிரியாதிருக்க வேண்டும் என்று இந்த 4 வரி மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த சரடை எடுத்து நீங்கள் கழுத்து அல்லது கையில் கட்டிக்கொள்ளலாம். உங்களுடைய கணவர் இருந்தால் உங்கள் கணவரின் கையால் அந்த சரடை எடுத்து கட்டிக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு. உங்களுடைய வேண்டுதலை மனநிறைவோடு அம்பாளிடம் சொல்லுங்கள். சிலர் பேர் வீடுகளில் கணவன் மனைவியும் நீண்ட நாள் பிரிந்து இருப்பார்கள். சில பேர் வீடுகளில் சண்டை போட்டு இந்த பிரிவு உண்டாகியிருக்கும். சில பேர் வீடுகளில் சூழ்நிலை காரணமாக கணவர் வெளிநாட்டில் இருக்க வேண்டிய நிலைமை, மனைவி வெளியூரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை என்று பிரிந்து இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் நாளைய தினம் மனமுருகி சாவித்திரி தேவியையும் அம்பாளையும் வேண்டி வணங்கினாலே போதும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர நல்ல வாய்ப்புகளை அந்த அம்பாள் உண்டாக்கி கொடுப்பாள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நாளைய தினம் இந்த வழிபாட்டை உங்களுடைய பூஜை அறையில் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.